ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதே சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்திக்கலாம். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். குக்கர் சூடானதும் அதில் 50 மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் காயட்டும். நெய் சூடாகி உருகட்டும். உருகினதுக்கப்புறமா இதில் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்திடலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா காஞ்சிருச்சு. நெய் காஞ்சி நல்லா உருகிருச்சு. இதில் பட்டையும் ஏலக்காய் சேர்த்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. அதை உடச்சி கூட சேர்த்திக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிற பதத்துக்கு வர்ற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக மட்டன் துண்டுகளை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்திக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டே மட்டன் சேர்த்துறதுனால பச்சை வாசமெல்லாம் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மசாலா வாசம் நல்லா இறங்கிடும். மட்டன் எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட எல்லா மசாலாவும் இந்த மட்டனில் நல்லா இறங்கும். மட்டனை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி சேர்த்திக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்தனா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே காரம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. மிளகாப்பொடி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற வெங்காயம் விழுதையும் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை கம்மியாக சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டை ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறமா மீதி இருக்கிற புதினா, தக்காளி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எப்பையும் புதினாவை கொஞ்சம் எச்சா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த பிரியாணிக்காக இருக்கட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. இதையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வதக்குறீங்க அப்படின்னா நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நீங்கள் வதக்காமல் அப்படியே விசில் விட்டீங்க அப்படின்னா மட்டனோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும். நீங்கள் வதக்கும்போது தான் நீங்கள் வதக்கத்தான் அதோட டேஸ்ட் எல்லாமே, மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே மட்டனில் இறங்கும். அதுக்கப்புறமா இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். விசில் வர்றதுக்குள்ளே நம்ம அரிசியை நல்லா கழுவிக்கலாம். எப்பயுமே பிரியாணி அரிசியை ஊற வச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்தாலே போதும். பிரியாணி அரிசியை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டாம், நல்லா கழுவி எடுத்தாலே போதும். நல்லா மட்டனெல்லாம் வெந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. இதில் நம்ம 1 உலக்கு அரிசி, அதாவது 1 கிலோ அரிசி 1 உலக்கு அப்படின்னா அதில் 2 உலக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம மட்டனில் ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி
1.25 உலக்கு 1.5 உலக்கு அந்த தண்ணியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா போட்டதுக்கப்புறமா சும்மா நம்ம கிளறி விடவே வேண்டாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரே தடவை கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி தம் போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசை கல் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அது மேலே இந்த குக்கரை வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் பிரியாணி பண்ணுறோம். ஆனால் குக்கரில் விசில் வரக்கூடாது. இந்த மாதிரி தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த குக்கரில் வச்சோம் அப்படின்னா நம்ம விசில் போட்டுடலாம். ஆனால் விசில் வராது. ஏன் அப்படின்னா நம்ம தோசை தவாவுக்கு மேலே தான் குக்கர் வைக்கிறோம். அந்த சூட்லேயே நல்லா அரிசி எல்லாமே புழுங்கி நல்லா வெந்து வரும். அடியும் பிடிக்காது. எப்பயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடியும் பிடிக்காது. அவ்வளவுதான். இப்போ நல்லா புழுங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா புழுங்க வச்சிட்டோம் அப்படின்னா, சிம்மில் புழுங்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் தம் போடுறது தோசை தவா வச்சு தம் போடுங்க. இல்லை அப்படின்னா சில சமயம் உங்களுக்கு அடி பிடிக்கும். அதனால் விசில் விட்டிங்க அப்படின்னா சாப்பாடு குழையிறக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.